நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு. Without idli there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மரத்து மாம்பழத்தை வச்சு மேங்கோ ஐஸ் செய்ய போறோம். அதாவது மேங்கோ ஜூஸ்னால நிறைய பேர் வாங்கி குடிப்பாங்க. நான் கூட ஜூஸ் ஐட்டத்துல மேங்கோ ஜூஸ் தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு மேங்கோ ஜூஸ் மட்டும்தான் பிடிக்கும். அதே மாதிரி மேங்கோ ஐஸ் ரொம்ப வாசமா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த பழமா எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது ஏற்கனவே நல்ல இனிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா நைஸாக நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. பெரிய இருக்கட்டும். இப்போ நம்ம ஐஸ் மாடலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா அப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு. ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே லப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு குச்சி போட்டுக்கலாம். இது எப்படியோ கண்டி பீசர்க்கில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம ஐஸ் ஊற்றி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. நேற்று ஊற்றி வச்சு இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம். 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம இதிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.